அப்புறம் வந்து அடுத்தடுத்த தேர்தல்லாம் லைனாக போனேன். எம்பி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், கவுன்சிலர் தேர்தல். நேரடியாக எலெக்ஷன் நேரத்தில் உட்காந்து பேசுவாங்க. அவங்க உட்காந்துருப்பாங்க, அப்புறம் எந்திரிச்சிடுவாங்க, மேட்ரு சொல்லுவாங்க, போயிடுவாங்க. பாக்கி கழகத்துக்கு பொதுக்குழு அதுக்கெல்லாம் வரும்போது உட்காந்து அவங்க பக்கத்தில் இல்லை, அமைச்சர்கள் இருப்பாங்க, எதிர் சீட்டில் மாமன்ற உறுப்பினர் எல்லாம் கட்சிக்காரர்கள். அதே மாதிரி குண்டு கல்யாணம் சொன்னார், கலைக்குழு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது, உதவி செய்யணும், பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தீபாவளிக்கு 25,000 கொடுத்துருவாங்க. அப்படியா? ஆமாம். இப்போ லாஸ்ட்டாக எடப்பாடி வந்தார், 10,000 வந்து பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. எந்த மந்திரி வீட்டுக்கு பக்கத்துலேயும் போகக்கூடாது. கலைக்குழு ஒரு அமௌண்ட்டு போடுறதா இருந்தாங்க, போட்டு அது மூலம் இப்போ மாதம் அதுக்குள்ளே உடம்பு சரியில்லை, ஜெயிலுக்கு போயிட்டாங்க, வருத்தமான சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து இன்னமும் நம்ம தெளிவாக இருக்கும். கலைஞரை சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, ஷீல்டு கொடுத்தாங்க. ஆனால் கலைஞர் படத்தில் நடிச்சிருக்கேன். பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ். யார்? முரசொலி மாறனோட தம்பி செல்வம் அவர் படத்தில் நடிச்சு, அவர் நல்ல தங்கமான மனுஷன். இடையில அதிமுக எலெக்ஷன் இடைத்தேர்தல் காஞ்சிபுரத்தில் குப்புசாமிங்கிற ஒரு டெய்லர், அவருக்கு நான், பாக்யராஜ் சார், சிஆர்எஸ் சரஸ்வதி, மண்ணாங்கட்டி சுப்பிரமணியம், இவர் பழனிசாமி, தவக்கலை எல்லாம் ஒரு ரவுண்டுக்கு போயிட்டு வரோம். ஷூட்டிங் லேட் ஆகிடுச்சு நான் வர்றதுக்கு. டைரக்டர் மணிவண்ணன், என்னையா இவ்வளோ லேட் பண்ணிட்டேன், இதுதான் எலெக்ஷன் பிரச்சாரம் முடிஞ்சது வந்தேன். உடனே முரசொலி மாறன், அரசியல் வேறு, சினிமா தொழில் வேறு அவர் சார் ரெண்டாயிட்டு பக்கத்து சபாபதி கேமரா சிரிக்கிறார். சபாபதி நல்ல அசோக் குமார் கேமராமேன்கள் அதே மாதிரி. எனக்குன்னு நான் ஐடி கம்பியில் ஸ்டூலை போட்டு ஹீரோ பகுதிக்கு வச்சு இருப்பாங்க.